ஸோ வெல்கம் பேக் டு வீடியோ வாங்க போனால் பிரதரோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ 2 வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நான் ரியாக்ட் பண்ணேன். நான் பார்த்துட்டேன் ட்விட்டர்லன்னு சொல்லிட்டு நான் ரியாக்ட் பண்ணலைங்க. பார்த்துட்டனால தான் நான் ரியாக்ட் பண்ணேன், வேறு எந்த காரணமும் இல்லை. பார்த்துட்டு செம்ம எக்ஸைட் ஆனது என்னென்னா, ராஜேஷ் சார் படம் அப்படின்றப்ப கம்பேக் கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பயமாகவும் இருக்குது ஒரு பக்கம். அது வேறு கதை. பட் ஹோப்ஃபுல்லி இந்த படம் நல்ல படம் ராஜேஷ் சாருக்கும் அமையணும்னு ஒரு ஆசை இருக்குது எனக்கு. அண்ட் ஐ லவ் த கலர் ஆஃப் த ஃபிலிம். நான் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்கும் ரியாக்ட் பண்ண போகிறேன். அது ஒரு வாட்டி நம்ம சேர்ந்து ஒரு வாட்டி பார்த்துருவோம். நம்ம பார்க்கல சேர்ந்து, ஓகே ஒரு வாட்டி பார்த்து அப்புறம் நம்ம செகண்ட் போகலாம். ஸோ ஓகே அதை பார்த்துருவோம் ஒரு வாட்டி. ஹாரிஸ் மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. எக்ஸ்பெக்டிங் ஃபார் ரியல் பயங்கரமான கம்பேக் ஹாரிஸ் ஜெயராஜ்லேருந்து. வாங்க பார்ப்போம். ஸோ 3, 2, 1 go. You are ever beautiful lady vibing in a colorful sari body. Are you ready? 30 செகண்ட் ப்ரோமோல என்னடா ஆடு. Ready to marry Singari. Yabba Maupi, ரொம்ப handsome party wearing, but to velcro vishti naughty. This the ultimate party pundati. Body. DI கலர் செம்மையாக இருந்துச்சு. எனக்கு இந்த ப்ரோமோல பயங்கரமாக இருந்துச்சு. லைட்டிங்கும் கலரும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நல்ல ஃபன்னான ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்குல்ல, ஒரு செம்ம கலர்ஃபுல்லான ஜாலியான ஒரு கமர்ஷியல் படம். ஃபன் கேரண்டி. ஒரு பக்கா கமர்ஷியல் படம்ப்பா, வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலிங். அந்த ப்ராமிஸ் வந்து கலர்லேயே கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. எத்தனை பேர் ஃபீல் இருந்துச்சு, பட் எனக்கு ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்துச்சு கண்ணுக்கு பார்க்கும்போது. அண்ட் யா 2 பேருமே பேரிங்காக செம்மையாக இருக்காங்க. பிரியங்கா ரொம்ப நல்லா இருக்காங்கன்ற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. ஹானஸ்ட்லி இந்த ப்ரோமோலேயே அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க ஆக்சுவலாக. எனக்கு அப்படி ரொம்ப ஃபீல் ஆகாது, உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்தாங்க. செமையாக லைக் வந்து அவங்க கெமிஸ்ட்ரி பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஜெயம் ரவிசாவும் பயங்கரமாக இருந்தார். ஹாரிஸ் மியூசிக் வரும். ஹாரிஸ் மியூசிக் அந்த ஹாரிஸ் என்றைக்குமே அந்த கிளியரான சவுண்டிங், அந்த மிக்சிங், அந்த ஒரு இறைச்சலே இல்லாத ஒரு மியூசிக் தான் ஹாரிஸோட ஹைலைட் பாயிண்ட்டு என்றைக்குமே. அப்போலேருந்து நீங்கள் அப்போது உள்ள டைமில் ஹாரிஸ்க்கு பேரலாக அந்த மியூசிக் டைரக்டர்ஸே நீங்கள் பாட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டு இறைச்சலாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே இயரில் வந்து ஒரு ஆல்பம், ஹாரிஸ் ஆல்பம் கேட்டிங்கன்னா அந்த ஆல்பம் அவ்வளோ அப்படி இருக்கும். பாட்டு எப்படி இருக்குது அப்படின்றது அடுத்தது, பட் ஹவு த சாங் சவுண்ட்ஸ் அப்படின்றது சத்தியமாக நீங்கள் அதில் ஒரு குவாலிட்டி இதே பண்ண முடியாது, பயங்கரமாக இருக்கும். ஸோ ஹாரிஸ் படம் நான் ரொம்ப இதாக பேசுகிறேன். ஏன் ஒரு மாதிரி விட்டுட்டு பேசுகிறேன்னா, எனக்கு நீங்கள் லைட்டாக உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரியாக இருக்குது உடம்பு. அதனால தான் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு பேசுகிற மாதிரி. எல்லாம் காலையில் வீடியோ பண்ணியிருப்பேன், இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கணும், அதனால தான் இப்போ வீடியோ பண்ணுறேன். அதனால் டக்குன்னு ஏன் தெரியல, ஒழுங்காக பேச முடியல. அதான் உண்மையாக சொல்ல போனால். வாங்க செகண்ட் அப்புறம் பார்த்துருவோம். இதை ஆல்ரெடி பார்த்தனால ஒழுங்காக பேச முடியலையா அப்படின்றது எனக்கு தெரில. வாங்க இதை பார்த்துருவோம். ஸோ 3, 2, 1 go. DI செம்மையாக இருக்கியா. செம மியூசிக் நல்ல செம்ம ப்ரீஸியாக செம்மையாக இருந்துச்சு. விசில் பொசிஷன், அது விசிலாக இல்லை கரெக்டாக நான் பார்த்துக்கிறது இப்போ விசில் தான் அப்படின்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் ராங் எனக்கு கமெண்ட்டில் கரெக்ட் பண்ணுங்கள். விசில் தான், செம்மையாக இருந்துச்சு. அந்த விசில் செம்மையாக இருந்துச்சு. இந்த கலர் எனக்கு டக்குன்னு ஜெயம் ரவி சார் படமே தான், அந்த காதலிக்க நேரம் இல்லையா, ஐயோ அந்த படம் பேரை மறந்துட்டேனே. அதான் அந்த இவரும் நித்யா மேனனும் ஒரு கிளிம்ஸ் விட்டாங்களே, அதை ஞாபகப்படுத்துது லைட்டாக. ஏன்னா 2மே ஃபீல் குட் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால அது ஞாபகப்படுத்துது, அவ்வளோதான். மற்றபடி யாரும் இல்லை. பட் செம்ம கலர்ஸ் சூப்பராக லைட் பண்ணி செம்மையாக ஷார்ட் வைஸ் சினிமோட்டோகிராஃபி செம்மையாக இருக்குது. அண்ட் கலர் பண்ண விதம் பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு அது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இந்த படத்தில். செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதனாலே ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி ஹாரிஸ் மியூசிக் இது எக்ஸ்பிரஷன் செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அண்ட் ராஜேஷ் சார் படம் அப்படின்றப்ப ஐ எம் ரியலி எக்ஸ்பெக்டிங் அ ரியலி குட் என்டர்டெய்னர். அவ்வளோதான்,
ஒரு நல்ல ஒரு என்டர்டெயினர் கிடச்சா போதும். ஐ வாண்ட் த ஓஜி ராஜேஷ் பேக். ஏன்னா அன்றைக்கி உட்காந்து வாசிக்கிற பாஸ்கரன் பார்க்கும்போது டேய் இந்த படத்தில் பெருசாக ஒன்று கதை இல்லைடா, ஆனால் எத்தனை வாட்டி பார்க்க சொல்லு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு. ஐ ரியலி மிஸ் தட். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஹோப்ஃபுல்லி ஆனால் நல்ல வைப் இருக்குது, செமையான வைப் இருக்குது. ஜெயம் ரவி சாருக்கும் இது ரொம்ப நாள் கழித்து, ஏன்னா ரொம்ப இன்டென்ஸான ரோல்ஸாக பண்ணிகிட்டு இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இது அவருக்கும் ஒரு நல்ல ப்ரீஸியான ஒட்டிங்காக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். நானே வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ யா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.